அம்மா, அந்த தெருவுக்கு வந்து நான் வீட்டை பார்த்துட்டேம்மா. அம்மா, இப்ப அந்த கேட்டை வலது கையால திறக்கிறேம்மா. அம்மா, இப்ப படிக்கட்டு ஏறுறேன். 1 2 3 7 படிக்கட்டு இருக்குமா. அம்மா, வுட்ல ஒரு பெரிய டோர் இருக்குமா. அம்மா, லெஃப்ட் சைடுல காலிங் பெல் இருக்குமா. அம்மா, இப்ப பெல்ல ரைட் ஹேண்டால அடிச்சிட்டேம்மா. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கதவை திறக்கறாங்கம்மா. வணக்கங்க. யார் நீ? நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இங்க தான் வேலை தேடி வந்தேன். மாரிமுத்து அண்ணா இந்த வீட்ல தங்கி வேலை செய்யலான்னு சொன்னாரு. ஓ, அந்த புது பொண்ணு நீதானா? ஆமாங்க. உள்ள வா. ஒரு நிமிஷம்மா. அம்மா கருமாரி தாயி, புது ஊரு, என்ன புது இவ வீடு, புது வாசல மக்களோட பூஜை ரூம் இருக்கேன். நினைச்சிட்டாலோ? நீதான் தாயி என்ன பாத்துக்கணும். ஏய், என்ன பண்ற? இல்லங்க, முதல் தடவை உங்க வீட்டுக்குள்ள நான் வரேன்ல, அதான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வரலான்னு. உன் வயசு என்ன? ஒரு நிமிஷம். அம்மா, இங்க இருக்கிறவங்கள பாத்துட்டேன். கதவை திறந்துட்டாங்கம்மா. போன்ல யாரு? அதான் எங்க அம்மாங்க. ஓ, லைவ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கியா? ச்சே, அப்படி இல்லங்க. அம்மாட்ட இதோ பாரு, நீ என்னதான் வில்லேஜ்ல இருந்து வந்தாலும் நீயும் எங்களை மாதிரி ஜென்சி கிட்ஸ் தான். அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ, புரியுதா? இல்லனா ஒரு வாரத்துல உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவோம். ஐயோ, இந்த வீட்டை விட்டா நம்ம வெளியே எங்க போய் தங்குறது? இந்த ஊர்லயே இந்த வீடை தவிர எதுவுமே தெரியாதே. இல்லங்க, உங்க அளவுக்கு வரலனாலும் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேங்க. வா வா. ஆ. ஐயோ, இந்த அம்மா வேற. என்னம்மா ஒரு நாளைக்கு 10 தடவை போன் அடிச்சுட்டே இருக்க? நானே ஃப்ரீயா இருக்கும்போது கூப்பிடுறேன், போனை வை. சை. ஏய் அர்ச்சனா, நேத்து என் கார்ல இருந்து எதுக்கு நீ 2000 ரூபாய் எடுத்த? அதுக்கு எதுக்கு காலங்காத்தால வந்து கத்திக்கிட்டு இருக்க? நம்ம 3 பேருக்கும் பிடிஎஸ் டிஷர்ட் வாங்கியிருக்கேன். சாயந்தரம் மாலுக்கு போறோம், ரீல் எடுக்கிறோம். ஏண்டி, ரெண்டுக்கு எடுத்து வச்ச காசுடி, அதை எடுத்துட்டு போய் பிடிஎஸ் டிஷர்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்ற? அந்த அரமண்ட ஹவுஸ் ஓனர் கிட்ட நான் பேசிக்கிறேன்டி. ரெண்ட் எல்லாம் ஒரு மேட்ரா? வர வர நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, பாத்துக்கோ. ஏய் அர்ச்சனா, நீ வேற ஸ்பீக்கர் சொல்லுடி. என்ன ஏன் டாப் இப்படி கிழிச்சு வச்சிருக்க? ஐயோ, அதுவா, சாரிடி. இந்த பராசக்தி பாட்டுக்கு டான்ஸ் வீடியோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டா கிழிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணு, இந்த தெரு முனைக்கு போனா ஒரு ஆண்டி இருப்பாங்களே, அவங்க கிட்ட கொடுத்தா தச்சு கொடுத்துருவாங்க. 20 நீ rupees தாண்டி. கிழிச்சிட்டு என்ன கொண்டு போய் கொடுக்க சொல்றியா? ஏய், இந்த மக்கி போன டாப்புக்கு நீ இந்த பேச்சு பேசுறியா? மரியாதையா எடுத்துட்டு போயிடு, இல்ல டாப்பு கிழிஞ்ச மாதிரி உன் வாய் கிழிஞ்சிரும். ஹே, இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நானே போய் கொடுத்துக்கிறேன். வரும்போது பூனை மாதிரி வந்தா இப்ப நம்மளையே கலாய்க்கிறா. இரு, உனக்கு இருக்கு. நான் முணங்கிட்டே போறேன். ஆளப்பாரு. சே, இவன் வேற. ஹலோ, யோ மாரி மாரி, நீயும் உன் பொண்டாட்டியும் போன் அடிச்சு ரெண்ட் கெட்டுனே இருந்தீங்க. வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். வெய்யா போன வீட்டு அப்படியே ஏதோ பேத்தெடுத்துன்னு போற மாதிரி போன் அடிப்பாங்க. அம்மா கருமாரி தாயே, புது ஊர்ல புது வேலைக்கு வந்திருக்கேன். முதல் நாள் வேலை. நிறைய வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சு அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும். குடும்ப மானத்தை காப்பாத்தணும். அம்மாவை நல்லபடியா அர்ச்சனா. சார். என்னம்மா இது? சார், இது சாமந்தி பூ. இவரு விநாயகர், இவர் வெங்கடாச்சலபதி, இவங்க லக்ஷ்மி, இவரு முருகர். என்னம்மா நீ ஆபீஸவே அங்காளம்மன் கோயில் மாதிரி ஆக்கி வச்சிருக்க? சார், வாயில் அடிங்க. தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது. சாமி சூளத்துல சூடு வச்சிரும். நாளைக்கே நம்ம கம்பெனி இந்தியால டாப் 10ஆவும், தமிழ்நாட்டுல டாப் 5ஆவும், சென்னையில டாப் 1ஆவும் வரணும்னா இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும். என்னம்மா நீ சாஃப்ட்வேர் சப்போர்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்க? அங்க ரவுட்டர் இருக்கு, அது கீழே சிஸ்டம் நெட்வொர்க் கேபிள் இருக்கு. நீ தீபாராதனை காட்டுறன்ற பேர்ல சிஸ்டத்தை ஏதாச்சும் காட்டுன்னு காட்டிடாதம்மா. ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க. நம்ம வேலை செய்யற இடம் கோவில் மாதிரி. நமக்கு வேலை கொடுத்தவங்க சாமி மாதிரி. ஏம்மா, அப்படியே பக்கத்துல என் போட்டோ வச்சு எனக்கு மாலை போட்டுறாதம்மா. ஐயோ, அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். சரிம்மா, நீ வேலையை பாரு. நான் ஃபயர் அலாரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி.
அவர் ஏதோ First தெரியாம இவகிட்ட இருந்து பேசிட்டாரு ஆபீஸை சாமி, அந்த சாரை காப்பாத்தணும். மன்னிச்சிருங்க. டேஸ்ட். அர்ச்சனா என்ன இதெல்லாம்? இது டேபிள், இது சாக்லேட், இது சிப்ஸ், இது கீபோர்டு, இது மானிட்டர். அதெல்லாம் எனக்கு தெரியும். இது சிஸ்டம் டேபிளா இல்ல கேண்டீன் டேபிளா? சார், நான் எங்க உட்காந்து வேலை செய்றேன்? இங்கதான். அப்ப எங்க இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். இங்க இருக்கும்போது அதான் நான் எங்க இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால இங்க இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் போறதுக்காக இது எல்லாத்தையும் சாப்பிட்டு போக வச்சுட்டு அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணுவேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் இந்த இருந்தாலும் இருந்தாலும் பேசிட்டு வேலையை விட்டு போயிடுவா. வேணாமா வேணாமா, நீ சாப்பிட்டுட்டே வேலையை பாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. வந்த புதுசுல அமைதியா இருந்துட்டு இப்ப என்னையும் மிரட்டுறியா? உப்பு போட்டேம்மா, கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. 4 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். ஏய், சமைக்கிறத கூட லைவ் அப்டேட் பண்ணுவியா? இல்லைங்க, அம்மா கிட்ட கேட்டு கேட்டு சமைச்சிட்டு இருக்கேன். அதான். உனக்கும் சேர்த்து கிரில் ஆர்டர் பண்ணிட்டோம், வா. ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. இப்படி நாள் பூரா 3 வேளையும் வெளியிலே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா வயிறு என்ன ஆகுறது? வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, அதோட ருசியே தனிங்க. அதுவும் அம்மாவோட கை பக்குவத்தை அப்படியே கேட்டு கேட்டு சமைக்கும் போது. எது கேட்டாலும் 4 லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, தாங்க முடியல என்னால. அட என்னங்க, கிண்டல் பண்றீங்களா? அதே இப்பதான் கண்டுபிடிக்கிறியா நீ? சரி சரி, தனியா சமைச்சு திங்காம மேல கொண்டு வா. ஹலோ அம்மா, இங்க இருக்கிறதுங்களாம் கொஞ்சம் தீனி பண்டாரங்களா தாமா இருக்கு. நான் சமைச்சிட்டு இருக்கேன், கேட்டுச்சுங்க வந்து. டைம் வேற 1:30 மணி ஆகுதே. ப்ரோ சொல்லு ப்ரோ, கடை திறந்துட்டாங்களா? கூட்டம் அள்ளுதா. நீ வை ப்ரோ, நான் வரேன் 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 வா. ஏய் எந்திரிங்கடி, எந்திரிங்க. என்ன தூக்கம்? எந்திரிங்க தூங்குறீங்க. எந்திரிங்க எந்திரிங்க. அப்ப பேயெல்லாம் இல்லடி, பிரியாணி சாப்பிட போறோம். ஏய், மணி 2 ஆகுதுடி. மணி 2 ஆனா என்ன? பக்கத்து தெருவுல 2AM பிரியாணின்னு ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்கும் பிரியாணி. பை 1 கெட் 1 ஆஃபர் வேற. அதனால நம்ம போய் சாப்பிட்டு வந்துருவோம். அதெல்லாம் கஷ்டம்டி, 4 மணிக்கு வேணா போ. இப்ப கஷ்டம்னா நீ சாப்பாடு வாங்கி வச்சுட்டு பாதி என் கிட்ட கொடுத்துரு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏய், சாப்பிட்டு ஏதாச்சும் பண்ண போதுடி. ஏதாச்சும் பண்ணட்டும்டி. வாழ்றது சம்பாதிக்கிறது எல்லாமே சாப்பிடறதுக்கு மட்டும்தான். சாப்பிட்டு 3 பேர் ஒன்னா சாவும். ஏஞ்சு வாங்க, எந்திரிங்கடி. பிரியாணி தீந்துற போதுரி. எந்திரி 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 எந்திரி. இவங்களை கிளப்பி கூட்டு போறதுக்குள்ள பிரியாணியை காலியாடும் போல. போய் தொலைங்க, போய் தொலைங்க. வேலைலாம் முடிஞ்சிச்சு. ஏங்க ஏங்க என்னங்க ஆச்சு? ஏங்க அட ஏங்க ஏய், இவள சும்மா இருக்க சொல்லுடி. சும்மா என்னங்க நொன்னங்கன்னிட்டு. ஏங்க என்ன ரொம்ப கோவமா இருக்காங்க? அது ஒண்ணும் இல்ல, அவ ஆள் கூட சண்டை, அதான் மேடம் ஒரு மாதிரி இருக்காங்க. என்னது, அண்ணன் கூட சண்டையா? ஏங்க அண்ணன் ஏதாவது உங்களை சொல்லிட்டாரா? பதிலுக்கு கோவத்துல நீங்க ஏதாவது அண்ணனை திட்டிட்டீங்களா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க போனை கொடுங்க, நானே அண்ணன் கிட்ட பேசி உங்க 2 பேரும் சமாதானப்படுத்தி வைக்கிறேன். ஏய், இவள சும்மா இருக்க சொல்லுடி. ஏய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்னங்க, அவங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது ஒரு விரிசலை உண்டு பண்ணிடும்ல. இப்பவே பேசி சால்வ் பண்ணாதானே அது சமாதானமாகும். பண்ணிதானே ஆகணும் நம்ம. ஏய், இவள சும்மா இருக்க சொல்லுடி. ஏய், இங்க வா. இதோ பாரு, அவ ஆள் அவளுக்கு தெரியாம வேற பொண்ணு கூட பீச்சுக்கு போயிட்டான். அதனாலதான் இவ பிரச்சனையில இருக்கா. ஐயோ, வேற ஒரு பொண்ணு கூட பீச்சுக்கு போயிருக்காரா? என்னங்க சொல்றீங்க? இப்படிலாம் நடக்கவே கூடாது. நான் ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சா, எனக்கு போய் ஒரு சொம்பு எடுத்துட்டு வாங்க, இந்த இடத்துல ஒரு சேரை போடுங்க, நான் என்னவோ ஸ்மால் ப்ராப்ளமா இருக்கும் சால்வ் பண்ணிடலாம்னு பார்த்தா இது பெரிய பிரச்சனை, இது பெரிய பஞ்சாயத்து. இதை இன்னைக்கே முடிச்சிடணும். ஏய், நீ என்ன ஊர்ல ஏதாவது நாட்டமா வேலை பார்த்துட்டு இருந்தியா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? அவ பிரச்சனை அவளே சால்வ் பண்ணிப்பா. ஏங்க என்னங்க மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? பாருங்க, இவங்க முகமே எவ்வளவு வாடி போயிருக்கு. என்ன இருந்தாலும் இன்னொரு புள்ளைய கூட்டிட்டு சுத்துறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இருந்தாலும் பெத்தவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி லவ் பண்றதே தப்பு. ஆமாங்க. ஓ, என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. எப்போ போன?
ஏய் அப்படியா சொன்ன? சரி ஓகே. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? என்னது? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்ட மாதிரியா? So cute. How lovely. ஓகேடா. கண்ணை மூடு. ஏண்டா நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அர்ச்சனாக்கு கபில் ரீல்ஸ் அனுப்பியிருப்ப. இதுல அந்த தீம் வேற லவ்ல வச்சிருக்க. பண்ணாட புறம்போக்கு. இனிமே நம்மளுக்கு பிரேக்கப் தான். கண்ணுல மட்டும் மாட்டிடாதீங்க. ஆனா ஏய் என்னடி உன்னை தூங்கவில்லைன்னு அவனுக்கு பிரேக்கப் பண்ணி விட்ட? ஏய் இவன் என்னடானா அவன் கூட லிவின்ல இருக்கிற அளவுக்கு ஒரு பிளான்ல இருக்கா. ஆனா அவன் இவ்வளவு ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பா தாண்டி பாக்குறான். அதான் அப்படி பண்ண. அதுக்குன்னு மொத்தமா முடிச்சு விட்டுருவியா? அவன் அவளுக்கு கோல்ட் ரிங் கொடுத்துலாம் ப்ரப்போஸ் பண்ணாண்டி. இங்க பாரு காவியா, நல்லா புரிஞ்சுக்க. இப்பெல்லாம் லவ்ல இருக்கிறவங்களோட லைஃப் எல்லாம் காப்பாற்றப்படல. நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகி தான் அவங்களோட வாழ்க்கை காப்பாற்றப்படுது. அதனால நான் இவளோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன். புரிஞ்சுதா? அப்போ நீ மட்டும் அர்ச்சனா ஏன் யாரையும் லவ் பண்ணாம இருக்க? நான் வந்து ஒரு சிக்மா கேர்ள் ரீ, ரேர் பீஸ். நமக்கு வந்து இந்த சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்டேஷன்ஷிப், பிரெட் கிரம்பிங், கோஸ்டிங், ஆர்பிட்டிங், சாஃப்ட் லான்ச்சிங், இந்த பெஞ்சிங், அப்புறம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி எந்த டேர்ம்ஸும் ஆகவே ஆகாது. அதனால நான் இன்னும் சிங்கிளாவே இருக்கேன். நமக்கு ஒத்து வராது. ஏண்டி சென்னை போட எனக்கே இவ்ளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு சத்தியமா தெரியாதுடி. நீ சென்னையில இருக்கியாங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. நீ எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி உன்னை அடாப்ட் பண்ணிக்கிறியாங்கிறதா மேட்ரே. நீ ஒரு மரமண்டு தான். என்ன மக்களே, நீங்களும் வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வந்து இந்த லைஃப் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இனிஷியலா கஷ்டப்பட்டிருந்தாலும் கடைசியில இந்த மாதிரி சிட்டி கேர்ள்ஸ்க்கு டஃப் கொடுக்குறீங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா ஆராத்தி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. நீயும் எவன்கிட்டயாவது பேசுறேன் இப்போ ஃபோன் எடுத்து பேசிட்டு இருந்தனா உனக்கு தான் அடுத்த பிரேக்கப். புரிஞ்சுதா? நான் நிம்மதியா தூங்கணும். லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. வந்துட்டாளுங்க காதல் கத்திரிக்கான். சரி, என்ன லஞ்சிருக்கு? அதுவா, எங்க அம்மா எனக்கு பிடிச்ச தக்காளி சாதமும் அப்பளமும் வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கும்க்கா. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வரேன். ஓ சரி, லைட்டா டேஸ்ட் பண்ணலாமா? குடு.